வரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சி. உங்களுடைய சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அதற்கு பதில் சொல்லப்படும். அதாவது ஒரு நல்ல கேள்வி. தொழுகையில குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ருக்குவுக்கு போகும் பொழுது ஒரு தடவை கையை உயர்த்துறாங்க, ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுதும் ஒரு தடவை கையை உயர்த்துறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் முதல் தடவை இருக்க கையை உயர்த்திடுறாங்க, மற்ற இடங்கள்ல அப்படித்தான். அந்த தக்பீர் கட்டுறதுக்கு போது மட்டும் கையை உயர்த்துறாங்க. ருக்கு போகையில ருக்குவிலிருந்து எழுந்த பின்பு கையை உயர்த்துறது கிடையாது. அது ஏன், இங்க என்ன வித்தியாசம், என்ன காரணம், நீங்க மட்டும் ஏன் கையை உயர்த்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது ருக்குவுக்கு போகையில கையை உயர்த்துறது, ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போது கையை உயர்த்துறது. இது சம்பந்தமாக ஹதீஸ்கள்ல அதிகமான ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு, அதே போன்று சுனனின் நசையில் வரக்கூடியது, முஸ்லிம்ல வரக்கூடியது, அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸு, இப்னு மாஜாவுல, முஸ்னத் தாரமி, முஸ்னத் அஹமது, இது போன்ற சுமார் ஒரு 10 ஹதீஸுகள் வருது. இந்த 10 ஹதீஸ்களுமே அந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் தொடர் சரியான தொடராக இருக்குது. இதுல இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. 735வது செய்தியாக இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. உமர் அல்லாவுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யர்ஃபா யதைஹி ஹதுவ மன்கிபைஹி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பித்தால், இதத்தஃப்தஹ ஸலாத்த, தொழுகையை ஆரம்பித்தால் அவர்கள் கையை காதுக்கு நேராக உயர்த்துவார்கள். நல்லா கவனிக்கணும், காது தொடுறதில்லை, காதுக்கு நேராக, அல்லது மன்கிபைன்னு சொன்னா இந்த 2 தோல் புஜத்திற்கு நேராக கையை உயர்த்தினார்கள். சரிங்களா? அதுக்கடுத்து வைதா கப்பர ரஃபஅ ரஅஸஹு மினர் ருக்குஇ, அவர்கள் தக்பீர் சொன்னால் தலையை, அதாவது ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் பொழுதும் ருக்குவுக்கு செல்லும் பொழுதும் ரஃபஅஹுமா, அந்த 2 கையையும் உயர்த்துவார்கள். ருக்குவுக்கு போகும் பொழுதும் கையை உயர்த்தியிருக்கின்றார்கள், ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுதும் என்ன செய்திருக்கின்றார்கள், கையை உயர்த்தியிருக்கின்றார்கள் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. மேலும் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்றும் கூறுவார்கள், ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்வார்கள். வகான லா யஃஅலு ذلك ஃபி சுஜூதி, சஜிதாவில் இதை செய்ய மாட்டார்கள். இன்னொரு செய்தியில தெளிவா வருது, சஜிதாவில் போகும் பொழுதும் கையை உயர்த்த மாட்டார்கள், சஜிதாவில் எழுந்திருக்கும் பொழுதும் கையை உயர்த்த மாட்டார்கள். இது புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, அதே செய்தியை இப்னு உமர் தான் அவங்களே அறிவிக்கிறாங்க. 738வது செய்தி இதே மாதிரியே சொல்றாங்க. அதாவது இதா கப்பர லிர்ருக்குஇ, ருக்குவுக்கு அவர்கள் தக்பீர் சொன்னால் ஃபஅல மிஸ்லஹு, அந்த முதல்ல எப்படி கையை தூக்கினார்களோ உயர்த்தினார்களோ அது போன்றே செய்வார்கள். அதே போன்று எழுந்திருக்கும் பொழுது அவ்வாறு செய்வார்கள். அதுக்கடுத்து வைதா சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொல்லும் பொழுது ஃபஅல மிஸ்லஹி, அதே மாதிரி செய்வார்கள். ரப்பனா வலக்கல் ஹம்து வலா யஃஅல் ذلك ஃபி சுஜூதி, சஜிதாவில் இதை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. அதே போல சுனனே நசையில 1099வது செய்தியாக இதே இப்னு உமர் தான் அறிவிக்கிறாங்க. இப்னு உமர் தான் இதுல அதிகமா வர்றாங்க. அதே போன்று புகாரில இன்னொரு செய்தி என்னன்னா, 737வது செய்தியாக மாலிக் இப்னு ஹுரைசி ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு நபி தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க. இதே மாதிரியே இதா சல்லா கப்பர, தொழுகை நின்றால் அவங்க என்ன செய்வாங்க, கையை உயர்த்துவார்கள். வரஃபா யதைஹி, கையை உயர்த்துவார்கள். வைதா அராத யர்கஅ, ருக்கு செய்ய அவர் நாடினால் ரஃபா யதைஹி, கையை உயர்த்துவார்கள். வைதா ரஃபஅ ரஅஸஹு மினர் ருக்குஇ, ருக்குயிலிருந்து தலையை உயர்த்தினால் ரஃபா யதைஹி, தங்களுடைய கையை உயர்த்துவார்கள் அப்படின்னு மாலிக் இப்னு ஹுவைரிசி அப்படிங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள். அதே சஹாபி முஸ்லிம்ல அறிவிக்கிறாங்க. அதே சஹாபி அபூதாவுதுல 745வது செய்தியாக அறிவிக்கிறாங்க. சுனனி நசையிலேயே அதே மாலிக் இப்னு ஹுவைரிசி என்ற நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள். சரி, இப்ப இந்த ஹதீஸ் அதே போல இவங்க தான் அதிகமா அறிவிக்கிறாங்க. இப்னு உமரும் மாலிக் இப்னு ஹுவைரிசி அவங்க தான் தாரமில் அறிவிக்கிறாங்க, அஹமதுல அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜால அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு 10 செய்தி
சஹீஹான செய்தி வருது. ஒரே ஒரு செய்தி மட்டும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருது. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க இந்த செய்திக்கு அந்த செய்தி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்றேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ அதை போன்று உங்களுக்கு நான் தொழுகை நடத்த போகின்றேன் அப்படிங்கிறாங்க. அலா உஸல்லி பிக்கும் ஸலாத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய தொழுகையை உங்களுக்கு இப்ப நான் தொழு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொழுகிற நஃபஸல்லா தொழுக ஆரம்பிக்கிறாங்க. தொழுக ஆரம்பிக்கும் பொழுது முதல் தக்பீருக்கு மட்டும் ரஃபா யதைஹி கையை உயர்த்தினார்கள். வலம் யர்ஃபா யதைஹி இல்லா ஃபி அவ்வலி மரத், ஒரே ஒரு தடவை தான் கையை உயர்த்தினார்கள், அடுத்தவங்க கையை உயர்த்தவில்லை என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவருடைய செயலை அல்கமா என்ற ஒரு தாபி, ஒரு ராவி, ஒரு அறிவிப்பாளர் இதை அறிவிக்கின்றார். அல்கமா என்பவர் சஹாபி அல்ல. இந்த இடத்துல இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், இதுல அறிவிப்பாளர் தொடர்ல எந்த பலகீனமும் கிடையாது. சரி, இந்த ஹதீஸ இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 257வது செய்தியாக பதிவு செய்யறாங்க. பதிவு செஞ்சுட்டு ஹதீஸுடைய அந்த அறிவிப்பாளர் தொடர்ல எந்த குறையுமே இல்லை, எல்லாருமே சரியான அறிவிப்பாளர்கள் தான். ஆனால் ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா ஹசனுன் சஹீஹுன் அப்படின்னு போடுவாங்க. அறிவிப்பாளர் தொடர்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே சரியான அறிவிப்பாளர்களாக இருந்தால் அந்த ஹதீஸ் எப்படி போடுவாங்கன்னா ஹசனுன் சஹீஹுன், நல்ல ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் அப்படின்னு போடுவாங்க. ஆனா இந்த இமாம் என்ன செய்யறாங்கன்னா திருமதி இமாம் அவங்க ஹசன் சஹீஹ்னு போடல, அறிவிப்பாளர் எந்த குறையுமே இல்லை. ஆனா அவங்க எப்படி போறாங்கன்னா ஹசனுன், இது ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறாங்க. இப்பதான் எல்லாரும் மற்ற இமாம்கள் இதை பற்றி ஆய்வு பண்றாங்க. ஏன் அவர் ஹசன் சஹீஹ்னு சொல்ல வேண்டியதானா? திருமதியில அப்படிதான் எல்லா ஹதீஸ் வரும். அதாவது அறிவிப்பாளர் தொடர்ல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றால் என்ன செஞ்சுவாங்க, ஹசனுன் சஹீஹுன் போட்டுருவாங்க, இல்லாட்டி வெறும் சஹீஹ்னு போட்டுருவாங்க. எந்த பிரச்சனை இல்லை என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் செய்தி நல்ல செய்தி, அந்த செய்தி வேற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கும், வேற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருந்தால் என்ன செய்வாரு, ஹசன் நல்ல செய்தி அப்படின்னு போட்டுருவாரு, அல்லது லைஃப்னு போட்டுருவாரு, ஏதாவது ஒண்ணு போடுவார். அப்ப இந்த இடத்துல ஹசன் சஹீஹ்னு ஏன் போடல? அவரு வெறும் ஹசன்கிற வார்த்தையை மட்டும் ஏன் போடுறாரு? செய்தி நல்ல செய்தி அப்படின்னு ஏன் போட்டிருக்காருன்னா, அந்த அறிவிப்பாளர் தொடர்ல பிரச்சனை இல்லை. ஆனால் முத்தவாத்திரான ஹதீஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. முத்தவாத்திரான ஹதீஸ்னா என்னன்னா, தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு 10 சஹாபாக்கள் அறிவிச்சிருப்பாங்க. அந்த 10 சஹாபாக்கள்ல உள்ள ஒவ்வொரு சஹாபி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் வேற நிறைய பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்கன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 4-5 அறிவிப்பாளர் இருப்பாங்க. அந்த அறிவிப்பாளர் எல்லோருமே ஒரே மாதிரி அறிவிப்பாங்க, வார்த்தையில எந்த மாற்றம் இருக்காது. இன்னொரு சஹாபி அறிவிக்கிறாரு, உதாரணமாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அறிவிக்கிறாங்க. அவங்க அறிவிக்கும் பொழுதும் எந்த விதமான மாற்றம் இல்லாம ஒரே செய்தியை அறிவிக்கிறாங்க. அப்ப ஒரே செய்திய தொடர்ச்சியாக பல சஹாபாக்கள் அறிவித்தால் அதற்கு பேர் என்னங்க, முத்தவாத்திர். இதுதான் ஹதீஸ் தரத்திலேயே மிக உயர்ந்த தரம். இது எப்படின்னு சொன்னா, உதாரணமாக ஒரு 10 பேர் ஒரு குற்றவாளின்னு வைங்க, 10 பேரையும் தனித்தனியா போலீஸ் விசாரிக்கும் பொழுது ஒரே மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுல போலீஸ்க்கு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா அவங்க என்ன செய்யல, கருத்து வரலாம் சொல்றாங்க, எல்லாம் ஒரே மாதிரி சொல்றாங்க. ஒருத்தன் ஒரு மாதிரியும் இன்னொருத்தன் ஒரு மாதிரி, அதுக்கு தனித்தனியா விசாரிக்கிறது. தனித்தனியா ஏன் விசாரிக்கிறாங்கன்னா, அவை சொல்லும் பொழுது ஒரு மாதிரி சொல்லுவேன் செய்திய, இவன் சொல்லும் பொழுது வேற மாதிரி சொல்றேன். அப்ப அவங்களே பாப்பா, சரி இங்க ஏதோ பிரச்சனை இருக்குது இவனுக்குள்ள அப்படின்னு. இந்த 10 பேரும் ஒரே மாதிரியே செய்தியை சொன்னால் அப்ப அந்த செய்தி சரியான செய்தி தான் அப்படிங்கிறது பொதுவான ஒரு நியதி. அந்த அடிப்படையில் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சரி மற்ற எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களும் என்ன செய்றாங்க, முத்தவாத்திரான ஹதீஸாக எது இருக்கின்றதோ அந்த ஹதீஸ்ல யாரும் எதுவும் பிரச்சனையே பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், உமர் அலி அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் இந்த செய்தியை தான் போடுவார். இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய அமல்கள் எல்லாம் உங்களுடைய செயல்கள் எல்லாம் எண்ணத்துக்கு தோதுவாகவே இருக்கும் அப்படிங்கிற செய்தி. இந்த செய்திய நிறைய அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்க. எப்படி எல்லாருமே எப்படி அறிவிக்கிறாங்கன்னா ஒரே மாதிரி அறிவிக்கிறாங்க. இன்னமல்ல அமாலு பின்னியாத், இன்னமல்ல அமாலு பின்னியாத். இந்த வார்த்தையில எந்த கூடுதல் குறைச்சல வித்தியாசமே இல்லாம வருது. அப்ப 10 அறிவிப்பாளர்கள் 15 அறிவிப்பாளருடைய தொடர்
ஒரே செய்தியை வரும் பொழுது அந்த செய்தி முத்தவாத்திரு. இந்த முத்தவாத்திரான ஹதீஸ் வந்து இருக்கிற ஹதீஸிலேயே மிக உயர்ந்த ஹதீஸ். முதல்ல முத்தவாத்திர், அதுக்கடுத்து ஹசன் சஹி, அதுக்கடுத்து சஹி, இப்படி தரம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுல இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க மட்டும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கையை ஒரு தடவை உயர்த்தினார்கள். இதுக்கு அடுத்து என்ன சொல்றேன், கையை உயர்த்தினார் என்று அல்கமா அறிவிக்கிறார். அல்கமாவே இதை சொல்றாரு, ரசூலுல்லாஹ் செய்ததாக சொல்லல. இவனு அப்பா சொல்றாங்க, நான் ரசூல்லா தொழு வச்சா இப்ப தொழு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரசூல்லா தொழு வச்சா இவங்க தொழு வச்சாங்கன்னு சொல்லிட்டு யார் அறிவிக்கிறாருன்னா அல்கமா அறிவிக்கிறாரு. அல்கமா அறிவிக்கிறது எப்படி அறிவிக்கிறாரு, இப்னு மஸ்ஊத் வந்து ஒரு தடவை கையை உயர்த்தினாரு, அதுக்கு உயர்த்தவே இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாரு. இப்ப இந்த ஒரு செய்தியை மட்டும் என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் ஆய்வு பண்றாங்க. எல்லா அறிஞரும் பெரிய கருத்து வேறுபாடு வந்தது. எல்லா ஹதீஸ் முத்தவாத்திராக ஒரு சஹீஹான செய்தி இருக்கும் பொழுது இன்னொரு ஒரே ஒரு செய்தியை மட்டும் இமாம் திருமதி அவங்க பதிவு செஞ்சுட்டு அதை ஹசனுங்கிற தரத்துல கொண்டு வந்து வச்சிருக்காருன்னா இந்த ஹதீஸ் ஷாது. ஷாதுன்னா முத்தவாத்திரான ஹதீஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்தி, சரியான செய்திக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்தி. ஆகினால் இது பலகீனம் முடிவுகிறார். இந்த ஹதீஸ் பலகீனம். ஏன் பலகீனம்னா இந்த முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குல்ல, அதுக்கு எதிராக இருக்குது. அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்துச்சுன்னா அந்த ஹதீஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஷாது. ரொம்ப அரிதிலும் அரிது, அதாவது சட்டத்துக்கு முரணாக இருக்கக்கூடியது. இது அரபு இலக்கண சட்டத்துல இப்ப ஒரு இது இருக்குது, ஒரு சட்டம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு அந்த விதி விலக்குன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி அந்த சட்டத்துக்கு மாற்றமாக சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஹதீஸ் கலை வல்லுநர்கள் என்ன செய்யறாங்க, தரம் பிரிக்கும் பொழுது லைஃபு, அடுத்து முர்சலு, அடுத்து மௌகூஃபு, அடுத்து ஷாது, இது எல்லாமே லைஃப்ல வந்து சேர்ந்தோம். ஷாதுனா என்ன, சஹீஹான ஹதீஸுக்கு எதிராக ஒரு செய்தி வந்தால் அந்த ஹதீஸ்க்கு பேர் என்ன, ஷாது. அப்ப அந்த ஹதீஸ் அப்படியே ஓரமா வச்சிருவாங்க, யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அடுத்ததாக இந்த கையை உயர்த்துறது ருக்குக்கு போகும் பொழுதும் ருக்கு இருந்து எழுந்த பிறகும் ஆக 3 தடவை உயர்த்தினார்ல, இது ஹதீஸ்கள் எல்லா ஹதீஸ்லயும் வருது. ராவிகள் சரியா இருக்கு, அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்குது, எல்லாமே சரியா இருக்குது. இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இந்த மாதிரி வர்றதுனால இதுக்கு வேறு வேறு காரணங்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு இப்னு மஸ்ஊத் அவங்க வந்து மறந்திருக்கலாம், அவங்க கையை உயர்த்துறதுக்கு மறந்திருக்கலாம். சரி, எப்படி நீங்க சொல்றீங்க, இப்னு மஸ்ஊத் ஒரு பெரிய சஹாபி, அவங்க பெரிய சஹாபி. 4 பெரிய சஹாபிகளில் அப்துல்லா பின் மஸ்ஊத், அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ், அப்துல்லா பின் மஸ்ஊத், இவங்க எல்லாம் பெரிய பெரிய சஹாபிகள் சட்டத்தை சொல்லக்கூடிய விஷயத்துல. அப்ப இப்னு மஸ்ஊதை எப்படி மறந்தான்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னா, அவர்களை பற்றி நிறைய அந்த மாதிரி செய்தி வந்திருக்கு. அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அரஃபாவுடைய தினத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி என்னன்னா, அரஃபாவுல வந்து என்ன செய்வாங்க, லொஹரையும் அஸரையும் ஜம்மு செய்வாங்க, மகரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபால வந்து ஜம்மு செய்வாங்க. ஆனால் இவங்க அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்மு செய்தார்கள்ங்கிற செய்தியை மறந்துடுறாரு. லொஹர் தொழுதார்கள், அசர் தொழுதான்னு சொல்றாங்க, மகரிப் தொழுதார்கள், இஷா தொழுதான்னு சொல்றாரு, தவிர ஜம்மு செய்து தொழுதார்கள் அப்படிங்கிற செய்தி அவர் மறந்துடுறாரு. இது ஒண்ணு. இன்னொரு செய்தி என்னன்னா, இப்ப குர்ஆன்ல வருதுல, குர்ஆனுக்கு இவங்க அத்தாரிட்டி யாரு, இப்னு மஸ்ஊத், உபய் இப்னு கஅப், இவங்க எல்லாம் வந்து குர்ஆனுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி. எதா இருந்தா அவங்கள்ட்ட இங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் வந்து ஒரு வசனத்தை ஓதும்போது, வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா ஹலக ذكر والانثى அப்படிங்கிற அந்த இதை வந்து இவர் மூலியமா வரக்கூடிய அந்த செய்தி மட்டும் எப்படி வருதுன்னா, ஹலக ذكر والانثى மாவை விட்டுட்டார். வமா ஹலக ذكرங்கிறது குர்ஆனுடைய அனைத்து அறிவிப்பாளர்களும் மாவை சேர்த்து சொல்றாங்க. ஆனா இவருடைய அறிவிப்புல மட்டும் என்ன வருதுன்னா, ஹலக ذكر والانثى. இதெல்லாம் வைத்துதான் இவர் மறந்திருக்கலாம் கையை உயர்த்துவதற்கு. ஏன்னா மற்ற கிட்டத்தட்ட 12 சஹாபாக்களுக்கு மேல கையை உயர்த்தினார்கள், கையை உயர்த்தினார்கள், கை உயர்த்தினார் வருது. இந்த ஒரு சஹாபியுடைய செய்தி மட்டும் உயர்த்தவில்லை என்று வந்தால் ஒன்று அவர் மறந்திருக்கலாம். இது 2வது காரணம். 3வது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இதை பார்த்து சொன்னவர் யாருன்னா அல்கமான்னு சொல்றாரு. இப்னு உமர் சொல்லும் போது செய்தி, அதே போல மாலிக் இப்னு ஹுவைரிசி சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினார்கள் அப்படின்னு அவங்க ரசூலை சேர்த்து சொல்றாங்க. இந்த இடத்துல
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைப்பதை போல நான் தொழு வைக்கின்றேன்னு சொல்லிட்டு இப்படி செய்தார்கள் என்று சொன்னது யாருன்னா அல்கமா தான் சொல்றார், கையை உயர்த்தவில்லை என்று. இதுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தவில்லை என்று இப்னு மஸ்ஊத் அறிவிச்சிருந்தாருன்னா ஏத்திருப்பாங்க. இப்னு மஸ்ஊத் அங்க அறிவிக்கல. இது அறிவிக்கிறவர் யாரு? அல்கமாங்கிறவர் அறிவிக்கிறார். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கையை உயர்த்தவில்லைங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, வலம் யர்ஃபஉஹுமா, இந்த வார்த்தை இடைச்சொற்கள். எல்லா ஹதீஸ்லயும் பார்த்தா கையை உயர்த்தினார்கள் வருது. இந்த ஒரு செய்தியில மட்டும் அது இப்னு மஸ்ஊத் சொல்லாம அல்கமா தான் இதை அறிவிக்கிறார். அப்ப அல்கமா அறிவிக்கும் பொழுது இது எப்படி இந்த ஒரு வார்த்தை இடையில உள்ள சொருகிட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. ஆகையினால்தான் இந்த ஹதீஸ் பலகீனமான செய்தியாக அறிவிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை உயர்த்தினதாக நிறைய செய்திகள் வருது. முத்தவாத்திரான செய்தி, சாதாரணமான செய்தி இல்ல. எப்படி இன்னமல் ஆமாலு பின்னியாத்தை புகாரி இமாம் முதல் செய்தியா ஏன் எழுதுறாங்கன்னா முத்தவாத்திர். குர்ஆன் நம்ம சொல்றோம்ல முத்தவாத்திர் குர்ஆன். ஏன்னா இதுக்கு மாற்றமா உலகத்துல ஒரு சஹாபி கூட என்ன செய்யல, அறிவிக்கல. அனைத்து ஒட்டுமொத்த சஹாபிகள், அதிகமான சஹாபாக்கள், அதுக்கடுத்து வந்த தாபிகள், அதுக்கடுத்து வந்தவர்கள் எல்லாம் அந்த குர்ஆனை ஒரே மாதிரியே நமக்கு சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்ததுனால இந்த குர்ஆனுடைய அறிவிப்பு என்ன அறிவிப்பு? முத்தவாத்திர். அதே தரத்தில் தான் இன்னமல் ஆமானு பின்னியாத்தை சேர்க்கிறாங்க. இந்த ஹதீஸும் அந்த தரத்தில் உள்ளது, முத்தவாத்தினுடைய தரத்தில் இருப்பதனால அதற்கு எதிராக ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி ஷாது. அதனால அந்த ஓரம் கட்டி விடணும், அது பலகீனம். அப்படிங்கிறதுனால அந்த செய்தியை விட்டுட்டு இந்த கையை உயர்த்துவது சுன்னத்துங்கிற அடிப்படையில கையை என்ன செய்து உயர்த்தி, இதுதான் இதனுடைய அடிப்படை காரணம். வேற சில செய்திகள்லாம் வருது, கையை உயர்த்தவில்லை, ஒரு தடவை தான் உயர்த்தினாங்க. ஆனா அந்த ஹதீஸ் எல்லாமே பலகீனமான செய்திகள். இப்னு மாஜால வருது, திருமதியில வருது, அபூதாவுதுல வருது, கையை ஒரு தடவை உயர்த்தினார்கள் வருது. அந்த எல்லா ஹதீஸுமே செய்தியே பலகீனம். அதுல இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் ஒருத்தர் பலகீனமாக வந்துட்டே இருப்பாரு. அதனால அந்த ஹதீஸ் பலகீனம், அதை பத்தி யாருமே பேசல. அது எல்லா அறிஞருமே ஓரம் கட்டிட்டாங்க. இந்த செய்திக்கு மட்டும்தான் விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா இது அறிவிப்பாளத்தோடு சரியா இருக்குது. ஆனாலும் இந்த செய்தி முத்தவாத்திரான செய்திக்கு எதிராக இருப்பதனால் இந்த செய்தியை பலகீனம்னு ஒதுக்கிட்டாங்க. சரிங்களா? அதுதான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள், தாபியீன்கள், இவர்கள் அதிகமானவர்கள் எப்படிதான் வந்திருக்குது? கையை உயர்த்தினார்கள் வந்திருக்குது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? ருக்குவுக்கு போகும் பொழுதும், ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுதும் கையை உயர்த்துகின்றோம். சரிங்களா? வேற எதுவும் கேள்வி இருக்குதா? எதுவும் சந்தேகம் இருக்குதா? சரி. அது அன்னைக்கு இந்த நாள் கேட்டாங்கல்ல, நம்ம கமால் கேட்டது செய்தி என்ன கேட்டாருன்னா, இந்த மாதிரி தொடர்ச்சியாக 30 நாள் நம்ம என்ன செய்யறோம்? தொழுகிறோம். இப்போ நான் அன்னைக்கு விளக்கு சொன்னேன். இருந்தாலும் சில நேரங்களில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். எனக்கு கூட திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தான் தொழுது இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் தொடர்ச்சியா தொழுகிறோம் அப்படின்னு. அப்ப நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அதாவது ஹதீஸ்ல உள்ளது. ஹதீஸ்ல புகாரில் வரக்கூடிய அந்த செய்தி 924வது செய்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? முதல் நாள் வர்றாங்க, ஒரு கூட்டம் வருது. 2வது நாள் வர்றாங்க, அப்ப கொஞ்சம் கூடுது கூட்டம். 3வது நாள் வர்றாங்க, அதை விட கூட்டம் அதிகமாகுது. 4வது நாள் கூட்டம் சொல்ல முடியாத கூடிக்கிட்டே போயிடுச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியே தொழு வைக்க வரல. சஹாபாக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. யாருமே ரசூல்லா வராதனால கடைசி நேரத்துல எல்லாம் போயிட்டாங்க. போய் சஹர் செஞ்சு வந்துட்டாங்க. ஃபஜ்ர்ல ரசூல்லாட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இன்னைக்கே வரல தொழு வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னன்னா, லம் யஹஃப் அலைய மகானுக்கும், உங்களை பற்றி எனக்கு பயம் இல்லை, நீங்க இறையச்சத்தில் உயர்ந்தவர்கள், நான் எந்த ஒரு தொழுகையோ எது செய்தாலும் உடனே நீங்க செஞ்சிருவீங்க. அப்ப உங்களுடைய நிலையில் எனக்கு எந்த பயமும் இல்லை. லாக்கின்னி என்றாலும் ஹஷீத்து, நான் பயப்படுகின்றேன், அன் துஃபர்லா அலைக்கும், அது உங்களுக்கு ஃபர்லாகி விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன். அப்ப ஃபர்லாகி விட்டா என்ன செய்யணும்? ஒட்டுமொத்த கியாமத் வரைக்கும் முஸ்லிம்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க செஞ்சிருவீங்க, ஆனா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சமுதாயம் கஷ்டம் தானே. அதனாலதான் நான் வரல அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப இந்த 3 நாள் மட்டும் தொழுத மாதிரி போயிட வேண்டியதானா அப்படின்னு ஒரு கேள்வி. அங்க இந்த கேள்வி இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நம்மளும் அதே மாதிரி தொழுது போயிட வேண்டியதானாண்டு. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் பயப்படுகிறேன், பரலாகிவிடும் என்று பயப்படுகிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வேறு வேறு ஹதீஸ்கள் வேறு வேறு செய்தியை சொல்லும் பொழுதெல்லாம் அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்கின்றோம். எப்படின்னா, உதாரணமாக இப்ப ஸலாத்துல் லுஹா இருக்கு பார்த்தீங்களா,
இந்த லொஹா தொழுகையை பத்தி அன்னை ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க. புகார்ல 1128வது செய்தியா வருது. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யதஉல் அமல வஹுவ யுஹிப்பு அன் யஅமல, நபி அவங்க ஒரு செயலை செய்வதற்கு விரும்புவாங்க, நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்க விரும்புறாங்க ஆனா செய்யறது இல்லை. அப்ப ஏன் செய்யல? கஷியத அன் யஅமல பிஹின் நாசு, மக்களுக்கு இது கடுமையாக ஆகிவிடும் என்று பயந்ததன் காரணமாக அவங்க செய்யாம விட்டுருவாங்க. சரி, இப்ப இப்ரல் பரலாகிவிடுமே என்று. ஆனால் வமா சப்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபஹத்தல் லுஹா, லுஹாவுடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகவே இல்லை, அதாவது தொடர்ச்சியாக தொழுகவே இல்லை. ஆனாலும் வ இன்னி, நான் ல உஸப்பிஹுஹா, அதை நான் தொடர்ச்சியாக தொழுகிறேன். இப்ப என்ன அர்த்தம்? தொடர்ச்சியா அவங்க செய்யல அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா செய்யக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்ல தொடர்ச்சியா செஞ்சால் பரலாயுங்கிறதுனால அவங்க விட்டுட்டதுனால அதனுடைய சிறப்பு அந்த இடத்த காட்டிட்டு போயிட்டாங்களா? சிறப்பை காட்டுறாங்க. தொடர்ச்சியா செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செஞ்சா பரலாகாது, நான் செஞ்சா பரலாகும். ஆகையினால் ஆயிஷா சொல்றாங்க, நான் இந்த தொழுகையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு. இன்னொரு செய்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி, புகார்ல வரக்கூடிய 887வது செய்தி என்னன்னா, இந்த மிஸ்வாக் சம்பந்தமா வரும். மிஸ்வாக் சம்பந்தமா சொல்லும் பொழுது, லவ்லா அன் அஷுக்காலா உம்மத்தி, என் உம்மத்திற்கு சிரமம் என்று நான் கருதவில்லை என்றால் அவ அலன்னாசி மக்கள் மீது அமர்த்துகும் பிஸ்வாக்கி, மிஸ்வாக் தேய்ப்பது கொண்டு நான் கட்டளை இட்டிருப்பேன், மிஸ்வாக் தேய்ச்சித்தே ஆகணும் என்று நான் கட்டளை இட்டிருப்பேன். மஅக்குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இட்டிருப்பேன். ஆனால் என் உம்மத்துக்கு அது சிரமமாக இருப்பதனால் நான் கட்டளை இல்லை. இப்ப மிஸ்வாக் ஒரு மனிதர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொழுகைக்கும் செய்தால் குற்றமாகுமா? இல்ல செய்வதனுடைய சிறப்பை அந்த இடத்துல உணர்த்துறாங்களா? சொல்லுங்க. செய்வதனுடைய அந்த உணர்த்துறாங்க. நான் இதை கடமையை ஆக்க நினைக்கிறேன், ஆனாலும் என் உம்மத்துக்கு சிரமங்கிறதுக்காக நான் கடமையாக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஸ்வாக்கு நீங்க தேய்ச்சிக்கிட்டே நீங்க விட்டுட்டீங்கன்னாலும் பரவாயில்லை, நீங்க விட்டதுனால என்ன குற்றம் பிடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு அது கடமை இல்லை. ஆனாலும் தேய்ப்பது, மிஸ்வாக் தேய்ப்பது ஒரு சிறந்த செயல். இப்படித்தான் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி லொஹா தொழுகைய ரசூலுல்லாஹ் தொழுகையில சில நேரங்களில் தொழுதிருக்காங்க, தொழுகை வழிமுறைகளும் காட்டியிருக்காங்க, லொஹாவுடைய நேரத்தை சொல்லியிருக்காங்க, எப்படி தொழுதிருக்காங்க, எத்தனை ரகாய் தொழுதாங்க, எல்லாம் ஹதீஸ்ல வருது. ஆனா தொடர்ச்சி அவங்க செய்யல. அதே நேரத்துல அவங்க சிறப்பை காட்டுறாங்க, தொழுங்க நீங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ்ல வருதுல, ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்க விரும்பினால் தன்னுடைய மூட்டுகளுக்கு, அதாவது மனிதனுடைய 360 மூட்டு இருக்குது, எலும்பு மூட்டு, இதற்கு சதக்கா கொடுக்க விரும்பினால் அவர்கள் லொஹா தொழுகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப லொஹா தொழுதால் அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது ஃபர்ல் அல்ல, உங்களால் முடிந்த அளவுக்கு 2 ரகாய் தொழுமா 2 ரகாய் தொழுங்க, 4 தொழுந்தா 4 தொழுங்க, 6 ரகாய் தொழுந்தா 6 தொழுங்க, இல்ல 8 ரகாய் தொழுந்தா 8 தொழுங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சல அதிகமாக இதை தொழுகல. ஒரே ஒரு தடவை உம்மு ஹானிங்கிற அவங்களுடைய மாமி வீட்டுல இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருக்காங்க, லொஹா தொழுகை 4 ரகாய் தொழுதுருக்காங்க. ஒரு தடவை 2 ரகாய் தொழுதுருக்காங்க. ஆனா தொழுகையுடைய அளவு என்ன? 2, 4, 6, 8, 8க்கு மேல தொழக்கூடாது. தஹஜ்ஜத்துக்கு 8 ரகாய், அதை குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. லொஹாவுல கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். 2 தொழுகலாம், 6 தொழுகலாம், 8 தொழுகலாம், 4 தொழுகலாம். 2 ரகாயத்தாவும் தொழுகலாம், 4 ரகாயத்தை சேர்த்தும் தொழுகலாம். பகலில் தொழுகனால இரவு தொழுகையில தஹஜ்ஜத் தொழுக 2 தான் என்ன செய்யணும், தொழுக 2 தான் தொழணும். அதையும் நபி அவர்கள் விளக்கி இருக்கிறாங்க. ஆகையினால இப்ப இந்த தொழுகையுடைய சிறப்பை அந்த இடத்துல நமக்கு விளக்குறதுனால தொடர்ச்சியா செய்யுங்கன்னு அதுக்கு அர்த்தம். எப்படி மிஸ்வாக்கு நான் கடமையா ஆக்கல, மிஸ்வாக்கு நீங்க செய்யுங்க, அது ரொம்ப பலனுள்ளது, அது பிரயோஜனமானது அப்படிங்கிறத நபி அவர்கள் உணர்த்துறார்களோ, அதை போல இன்னைக்கு நாம செஞ்சாலும் தொடர்ச்சியா செய்தால் தவறாகுமா? தவறாது. அதை நன்மையை நாம் அடைந்து கொள்வோம். லொஹாவை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்தால் எப்படி ஆயிஷா நாயகி தொழுத மாதிரி அவங்க எப்படி விளக்கமா சொல்லிடுறாங்க, ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா செய்ய மாட்டாங்க, காரணம் மக்களுக்கு இது கடுமையாகிவிடும். ரசூலுல்லாஹ் பார்த்து எல்லா சஹாபாவும் கூட்டமா வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் இடையில தொழுந்தேன். இதை ஆயிஷா நாயகி நினைச்சாங்க, தொடர்ச்சியாக தொழுகிறாங்க. அப்ப அதனுடைய சிறப்பை தாங்க வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி ரமலான்ல 3 நாள் தொழு வச்சுட்டு இந்த வார்த்தையை சொன்னாங்கல்ல, அதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நீங்க தொடர்ச்சியா ஜமாத்தை நடத்துங்க. எப்படி மிஸ்வாக் தொடர்ச்சியா செய்யற நன்மையோ, எப்படி லொஹா தொழுகை ஒரு மனிதன் தொடர்ச்சியா செய்யற நன்மையோ, அதை போன்று தொடர்ச்சியாக 30 நாள் நீங்க என்ன செய்யுங்க, ஜமாத்தோட தொழுங்க. அப்படின்னு தான் நம்ம வழங்குறோம்.
ஆகையினால இது தொடர்ச்சியா செய்யணும். அன்னைக்கு நான் சொல்லும்போது கூட இது நம்முடைய இஷ்டம் தான் சொன்னேன். ஆனா ஹதீஸ்களை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்த நான் பயப்படுகின்றேன்ங்கிறது லொஹாவுக்கு சொல்றாங்க, மிஸ்வாக்கு சொல்றாங்க. இதெல்லாம் அதே போல இஷாவுடைய தொழுகை பத்தி வரும்போது இதே வார்த்தையை சொல்றாங்க. இஷாவை வந்து கடைசி ஒருத்தர் ஒரு நாள் தொழுவாங்க ரசூல்லா. எல்லாரும் தூக்கி விழுந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது நிஸ்ஃபுல் லைல், இரவுடைய நடுப்பகுதி, அப்ப தொழு வைப்பாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அந்த ஹதீஸ் வந்து புகார்ல 567வது செய்தியாக வருது. அதாவது இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் தொழுகிறோம்ல, فأتم بالصلاة أبهار الليل ثم خرج النبي صلى الله عليه وسلم فصلى بهم ما صلى هذه الساعة أحد غيرك. இந்த நேரத்தில் தொழுகிறோம்ல, இது இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய நீங்க தான் தொழுகுனீங்க, ஆனால் வேற யாரும் இப்படி தொழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தெரியுமா, இது நான் கடமையை ஆக்கியிருப்பேன். எல்லாருமே அந்த கடைசி வக்கத்துல தொழுகணும். இஷாவுடைய தொழுகை மட்டும் நீங்க கடைசி வக்கத்துல தொழுகுன்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் என் உம்மத்து சிரமப்படும். எல்லாருக்கும் சிரமம் தானே அது. நைட்டு 12:30 மணி 1 மணி 1:30 தான் அந்த இது வருது. அப்ப அந்த நேரத்துல தொழுகிறங்கிறது, ஜமாத்தார தொழுகிறது சிரமம். இது மதீனா இருக்கக்கூடிய நீங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே நேரத்துல அதை அறிவிக்கக்கூடிய அந்த அவங்க சஹாபி சொல்றாங்க, லவ்லா அன் அஷுக்கா உம்மத்தி அமர்த்துஹும் அன் யுஸல்லிய. என் உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்று சொன்னால் நான் அந்த கடைசி நேரத்தில் தொழுவைத்தான் கட்டளையிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இந்த வார்த்தையை கூடுதலா சொன்னாங்கல்ல. அதாவது இது நீங்க இதே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பிற்காலத்தில் வரவங்கள யாரும் இது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையிலிருந்து நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைந்தோம். அப்ப முன்னாடி தொழுது போயிருவோம். ஆனால் உமர்ல மட்டும் என்ன செய்வாங்களா, இதை சமமாவே பார்ப்பாங்களாம். சில நாட்கள் தொடர்ச்சியா என்ன செய்வாங்களாம், இஷாவை முதல் வக்திலே தொழுதுறது, சில நாட்கள் பிந்திய வக்திலே தொழுவாங்களாம். உமர்ல அந்த ஹதீஸுடைய தொடர்லயே வரும் புகாரிலேயே. ஆகையினால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல இந்த அன் அஷுக்கா அலா உம்மத்தி, என் உம்மத்து சிரமப்படும் என்று நான் பயப்படுகிறேன் என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் சொல்கின்றார்களோ, எங்க பயன்படுத்துகின்றார்களோ, அந்த அமல் சிறப்புக்குரியது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக சொல்றாங்க. அப்ப அதை நம்ம என்ன செய்யலாம், தொடர்ச்சியா ஒரு மனிதன் செய்வது சிறந்ததுங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் 30 நாளும் ஜமாத்தாக தொழுவதுதான் சிறப்புக்குரியது. ஏன்னா ஏற்கனவே கூட கொஞ்சம் சந்தேகம்லாம் இருந்துச்சு. இது கேள்வி நிறைய குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மத்தியில் இந்த கேள்வி இருந்துச்சு. அப்படி சில பேர் சில சொன்ன ஜமாத்காரன் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் 3 நாள் தானே தொழு வச்சாங்க, இந்த தவீர் பையில 30 நாள் தொழு பிதுஅத், இது ஒரு புதிய பிதுஅத் என்றெல்லாம் பேசக்கூடிய இருக்கின்றார்கள். ஆனால் ஹதீஸை நாம ஆய்வு பண்ணும் பொழுது இந்த வார்த்தை அவர்கள் லவ்லா அன் அஷுக்கா அலா உம்மத்திங்கிற வார்த்தை எந்தெந்த ஹதீஸ்ல பயன்படுத்துறாங்களோ அந்த எல்லா செய்தியும் எப்படின்னா அதனுடைய சிறப்பை சொல்லுது. அதை நீங்கள் தொடர்ச்சியா நீங்க செய்யுங்க, செய்தால் நன்மை கூடுதலாக கிடைக்கும். ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் 30 நாளும் நம்ம என்ன செய்யலாம், தொடர்ச்சியாக ஜமாத்தோட இந்த இரவு தொழுகை நாம் தொழுகிறோம். அது நம்மளாக இருக்கு. மற்ற நாட்கள்ல நம்முடைய இஷ்டம், தொழுகும் செய்யலாம், தொழுகாமல் இருக்கலாம். ஏன்னா மற்ற நாட்கள் தொழுதாக செய்தி வரல. 3 நாள் வந்த செய்திங்கிறது அது புகார்லயே இன்னொரு செய்தி வரும் பொழுது ஃபி ரமலானே வந்துடுது. வதாலிக்க ஃபி ரமலான், இது புகார்ல 1129 செய்தியாக பதிவு செய்யறாங்க. ரமலான்லதே இந்த மாதிரி தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க. மற்ற நாட்கள் எல்லாம் ஜமாத்தோடு சேர்ந்து செய்யவே இல்லை அப்படிங்கிற செய்தி நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். சரி, டைம் ஆயிடுச்சு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.